வெல்கம் டு எஸ்பி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா PHP வேரியபிள். ஸோ வாட் இஸ் த வேரியபிள்? வேரியபிள்னா என்ன? ஸோ வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாக இருக்கலாம். எதுவோ ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங் அண்ட் C++, ஜாவா இதுலேயுமே இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம PHPயில் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த வேல்யூவை பொறுத்து அது என்ன டேட்டா டைப்புங்கிறத ஆட்டோமேட்டிக்கலாக இது கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணுங்கிற அவசியம் PHPயில் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து எப்போவுமே ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, அதை அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாலர் சிம்பிள் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த டாலர் சிம்பிள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல்ட்டுங்கனாலே உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சம் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன், அதனால கோட்ஸ் கொடுக்காம 10ன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வந்து எக்கோன்னு கொடுத்துட்டு நம்ம $txt கொடுத்தா அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு வரும். அதே நம்ம நேற்று போன வீடியோவில் பார்த்த மாதிரி என்ன ஆகும், பிரிண்டர் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன ஆகும், அதே தான் வரும். ஸோ எக்கோ அண்ட் பிரிண்ட்டுங்கிறது நம்ம வந்து டிஸ்பிளேயிங் தி வேரியபிள்ஸ் வேல்யூ. இந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்கோ ஆர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் எப்போவுமே வந்து நேமில் தான் ஸ்டார்ட் ஆகணும், நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட், PHP கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் வந்து உங்கள் ஃபோல்டரில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் எக்ஸாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் எடுத்துகிட்டு எக்ஸாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளார HD docs அது உள்ளார தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து வின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். டாட் கண்டிப்பாக PHP அப்படின்னு கொடுக்கணும். நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்பாச்சியையும் MySQLையும் ஸ்டார்ட் பண்ணிவிடணும். ஸோ இது ஸ்டார்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வெப் ப்ரௌசரில் அவுட்புட் கிடைக்கும். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கோங்க. லோக்கல் ஹோஸ்ட் :8080 அப்புறம் நம்மளுடைய ஃபைலு v.php. ஸோ நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு 10ன்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம கான்ஸ்டன்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த நேம் ஆர் ஐடென்டிஃபையர் ஃபார் தி ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு நேமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஐடென்டிஃபையராக இருக்கலாம். ஆனால் இதோடது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஃபைன்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இது ஆல்ரெடி PHPயில் இருக்குது. இந்த டிஃபைனில் 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து நேம் ஆஃப் த கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ. இப்போ நேம் ஆஃப் த கான்ஸ்டன்ட் வந்து SIT URL,
அதோட வேல்யூ வந்து https www.gmail.com. ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். எக்கோ சைட் URL. சேவ் பண்ணிடுவோம். ரன் பண்ணுங்க. F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அதோட வேல்யூ நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன டிஃபைன் பண்ணமோ அதோட வேல்யூ வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸு. டேட்டா டைப்ஸில் வந்து இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், array, floating point variable and array, booleans, PHP object and PHP null. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸில் வருது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர். இன்டீஜர் வந்து இட் இஸ் a whole நம்பர்ஸாக இருக்கலாம், whole numbers without a decimal point. decimal pointனு வந்தாலே நம்மளுக்கு ஃப்ளோட்டில் வந்துடும். ஸோ இன்டீஜர்ஸ் ஆர் whole numbers. ஸோ அதுக்கப்புறம் இட் கேன் ஸ்பெசிஃபைட் அஸ் ஏ ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலாக இருக்கலாம், ஆக்டல் நம்பராக இருக்கலாம், ஸோ நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். அதுக்கப்புறம் PHP ஸ்ட்ரிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, strings are sequences of characters where every character is a same byte. So strings னாலே collection of character. இது வந்து ஒரு கேரக்டருமே சேம் பைட்டு தான். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் எது வரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப் டு 2 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் டபுள்ஸ். அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஃப்ளோட்லேயும் வரலாம், டபுள்ஸில் இருக்கலாம், இல்லைனா ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது array is defined as a indexed collection of data values. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய டேட்டாவை கொண்டு போய் நம்ம போடுறோம். ஸோ அது வந்து array. நம்ம arrayல வந்து 3 strings கொடுத்துருக்கோம். ஸோ array 3. ஸோ array 0ல என்ன இருக்குன்னு பாருங்க, string of 3, அதாவது ரெட் கேரக்டர், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். array 1ல வந்து 5, array 2ல வந்து 4. ஸோ அதோட வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ரெட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 7, க்ரீனோட வேல்யூ 7, ப்ளூவோட வேல்யூ 7. ஸோ இது வந்து array டிக்ளரேஷன். ஸோ அடுத்தது வந்து PHP ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னன்னா இட் இஸ் ஏ டேட்டா டைப்பு. இது வந்து ஒன்லி ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா மட்டும் இல்லை. ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்லி ஸ்டோரிங் டேட்டா மட்டும் அல்ல, இது வந்து எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது கிளாஸ் இன்ஸ்டன்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஹவு டு ப்ராசஸ் த டேட்டா அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு தான் கிளாஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கால் பண்ணுவோம். So every object has the properties. ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் டு தோஸ் இட் த பேரண்ட் கிளாஸ். ஸோ கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணாலே நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், கிளாஸை கால் பண்ணுவோம்.
ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் ஏ இண்டிபெண்ட். அது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் இட் ஹேஸ் த ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து இண்டிபெண்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு பாருங்க. ஸோ ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், கிளாஸ் கிரீட்டிங் அப்படின்ட்டு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதை பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். ஹலோ வேர்ல்டு, அது ஸ்ட்ரிங்கு. மெத்தட் வந்து ஃபங்க்ஷன் ஷோ கிரீட்டிங். ஸோ இதை வந்து நான் மெத்தடை கொடுத்துருக்கேன் இங்கே, ஷோ கிரீட்டிங். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன்னா திஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து இந்த எஸ்டிஆர் இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே கீழே வந்துடுங்க. ஸோ இது கிளாஸ் முடிஞ்சிருச்சு. கீழே என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நியூங்கிறது கீவேர்டு. ஸோ க்ரீட்டிங்கிறது கிளாஸு, இந்த மெசேஜுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை சேவ் பண்ணுங்க. new.php. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து greeting. ஸோ str ஸ்ட்ரிங் வந்து 12. இதோட லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இங்கே சொல்லுது. ஸோ அடுத்து வந்து PHP null. ஸோ it is a special null value. It is used to empty variables in the PHP. ஸோ அடுத்து வந்து PHP resources என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is a special variable. It holding the reference of the external resources. ஸோ ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிசோர்ஸஸ் தேவைப்படும், அதோட ரெஃபரன்ஸ் வேணும், எந்த பாத்தில் இருக்குது அந்த பாத்தை கொடுத்தா தான் என்ன ஆகும், ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து PHP ரிசோர்ஸஸ். இது வந்து நம்ம MySQL கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இது நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்ஸ்லேயே வந்து ஃபங்க்ஷன் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ str லென்த் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம லென்த் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து str length ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டிங் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ நான் வந்து $mystr equal to welcome. ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன், எக்கோ அந்த ஃபங்க்ஷனே கொடுத்துட்றேன். லென் $mystr. ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஃபைல் நேம் சரியாக கொடுக்கல. 7 வெல்கம்ங்கிறது 7.
அதோட லென்த் வந்து 7 டிஸ்பிளே ஆயிடுச்சா. அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. str len, str word count, str replace, அடுத்தது str reverse. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம str reverse பார்ப்போம். இதே இருக்கட்டும் my str. ஸோ நான் வந்து எக்கோ இங்கே str reverse மட்டும் கொடுக்குறேன். REV சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க, F5 ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ரிவர்ஸில் வந்துருச்சு. நம்மளுக்கு வெல்கம்ங்கிறது ரிவர்ஸில் வந்துருச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் MyStrலேருந்து வெல்கம் டு PHP அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். str_replace இது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து எதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் வந்து PHP அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். ஆமாம், என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும். நான் வந்து சீன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதில் வேரியபிள் நேம் எதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் நேம். இப்போ சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணிக்கோங்க F5. ஸோ வெல்கம் டு சி. ஸோ முன்னாடி என்ன இருந்தது, வெல்கம் டு PHPன்றது. இந்த PHPயை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சின்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி வேர்ட் கவுண்ட்டு, அது லென்த் மாதிரியே தான் வேர்ட் கவுண்ட்டு வரும். ஸோ இப்போ நம்ம வேர்ட் கவுண்ட் பார்ப்போம். எக்கோ str, இங்கே வந்து str_word_count. இங்கே வந்து இதெல்லாம் தேவையில்லை, டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் பண்ணுங்க, F5 ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வேர்ட் கவுண்ட் எத்தனை வேர்ட் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஸோ 3 வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ கவுண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னாலே உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, வந்துருச்சு. அப்போ ஸோ ஸ்டாரு, மாடுலஸ் அண்ட் டிவிஷன். ஸோ எல்லாமே வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்.
கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னாலே கம்பேர் த டூ வேல்யூஸ், ரெண்டு வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ட்ரூவாக இருந்தால் அந்த எக்கோ பார்ட் வந்து ஒர்க் ஆகும், எல்ஸாக இருந்தால் அதாவது ஃபால்ஸாக இருந்தால் வெளியில் வந்துடும். ஸோ ஈக்குவல் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு கொடுப்போம். நாட் ஈக்குவல் டுனா எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் டு கொடுத்தா நாட் ஈக்குவல் டு. அதே மாதிரி லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அடுத்து வந்து நம்ம பிஹெச்பி இன்க்ரிமெண்டிங் அண்ட் டிக்ரிமெண்டிங் ஆப்ரேட்டர் பார்க்குறோம். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட், எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் எக்ஸ் கொடுத்தோம்னா ப்ரீ டிக்ரிமெண்ட், எக்ஸ் மைனஸ் மைனஸ் கொடுத்தோம்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் 10ன்னு. இங்கே வந்து ப்ளஸ் ப்ளஸ், ப்ளஸ் ப்ளஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ இங்கே அதுக்கப்புறம் வேரியபிள் நேமுக்கு அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் வந்ததுன்னா அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ வாங்க நம்ம சேவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஹெச்ஆர் கொடுத்துருக்கேன், அதனால லைன் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து 10 ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பைன் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டு கண்டிஷனை நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பைப் சிம்பிள்ங்கிறது ஆர் ஆப்ரேட்டர், அண்ட் சிம்பிள்ங்கிறது அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பாருங்க கொடுத்துருக்கேன் நான். ஸோ நான் வந்து லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணுறேன். அது வந்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆர், இது வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இந்த கண்டிஷன் இல்லைனா இந்த கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஆகணும், ட்ரூ ஆகணும். இது வந்து அண்டு, இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர். அண்டு இதுவும் என்ன ஆகணும், நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அது லீப் இயர், இல்லைனா லீப் இயர் கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபைலை சேவ் பண்ணிப்போம். leap.phpன்னு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆல் ஃபைல்ஸ் கொடுக்கணும், இல்லைனா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் ஆகிடும். So 2014 is a not leap year. So 2016 is a leap year. So நம்ம next பார்க்க போறது conditional statement. அதில் வந்து if else, do while switch case எல்லாமே வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.